வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று ஜனவரி 2ஆம் தேதியில் நடந்த முக்கிய நிகழ்வுகள். கிபி 366ஆம் ஆண்டில் அலமானி எனப்படும் ஜெர்மானிய ஆதிகுடிகள் முற்றாக உறைந்திருந்த ரைன் ஆற்றை கடந்து ரோமை முற்றுகையிட்டனர். 533ஆம் ஆண்டில் மெர்க்கூரியஸ் 3ஆம் ஜான் என்ற பெயரில் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் புதிய பெயர் ஒன்றை பெற்றது இதுவே முதல் முறையாகும். 1492ஆம் ஆண்டில் ஸ்பானியாவில் முஸ்லிம்களின் ஆளுகைக்கு உட்பட்ட கடைசி நகரமான கிரனாதா சரணடைந்தது. 1757ஆம் ஆண்டில் கல்கத்தாவை பிரித்தானியர் கைப்பற்றினர். 1777ஆம் ஆண்டில் அமெரிக்க புரட்சிப் போரின் போது அமெரிக்க படைகள் ஜார்ஜ் வாஷிங்டன் தலைமையில் இன்ட்ரெண்டன் அருகே நடந்த போரில் பிரித்தானிய படைகளை பின்வாங்கச் செய்தன. 1782ஆம் ஆண்டில் பிரித்தானிய கிழக்கிந்திய கம்பெனி அட்மிரல் எட்வர்ட் ஹியூஸ் தலைமையில் இந்தியாவில் இருந்து திரிகோணமலை நோக்கி புறப்பட்டது. 1788ஆம் ஆண்டில் ஜார்ஜியா ஐக்கிய அமெரிக்க அரசியல் அமைப்பை ஏற்றுக்கொண்டு அதன் 4வது மாநிலமாக இணைந்து கொண்டது. 1791ஆம் ஆண்டில் ஒகையோ மாநிலத்தில் குழந்தைகள் உட்பட குடியேற்றவாசிகள் 14 பேரை அமெரிக்க இந்திய பழங்குடிகள் படுகொலை செய்தனர். 1793ஆம் ஆண்டில் ருஷ்யாவும் புரூசியாவும் போலந்தை பங்கிட்டு கொண்டன. 1818ஆம் ஆண்டில் பிரித்தானிய குடிசார் பொறியாளர்கள் நிறுவனம் நிறுவப்பட்டது. 1893ஆம் ஆண்டில் வட அமெரிக்காவில் தொடர் உந்து பாதைகளில் நேரத்தை அளவிடும் குரோனோமீட்டர் அறிமுகப்படுத்தப்பட்டன. 1905ஆம் ஆண்டில் ரஷ்ய நாட்டின் கடற்படையினர் சீனாவின் போர்ட் ஆதரில் ஜப்பானியரிடம் சரணடைந்தனர். 1920ஆம் ஆண்டில் ஐக்கிய அமெரிக்காவின் பல நகரங்களில் 6000த்திற்கும் அதிகமான கம்யூனிஸ்டுகள் என சந்தேகிக்கப்படுவோர் கைது செய்யப்பட்டு விசாரணையின்றி சிறை வைக்கப்பட்டனர். 1921ஆம் ஆண்டில் ஸ்பானியாவின் சாண்டோ இசபெல் கப்பல் மூழ்கியதில் 244 பேர் இறந்து போயினர். 1941ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் வேல்ஸில் கார்டிஃப் என்ற இடத்தில் லாண்டாப் தேவாலய ஜெர்மனியரின் குண்டுவீச்சில் பலத்த சேதம் அடைந்தது. 1942ஆம் ஆண்டில் உலகப் போரில் மணிலா ஜப்பானிய படைகளால் கைப்பற்றப்பட்டது. 1945ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் ஜெர்மனியில் நியூரம்பர்க் நகரத்தின் மீது கூட்டுப்படைகள் குண்டுகளை வீசின. 1954ஆம் ஆண்டில் பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன் ஆகிய விருதுகளை இந்திய அரசு அறிமுகப்படுத்தியது. 1955ஆம் ஆண்டில் பனாமாவின் அரசு தலைவர் ஓசே அன்ட்ரோனியோ ரேமோன் படுகொலை செய்யப்பட்டார். 1959ஆம் ஆண்டில் சந்திரனை நோக்கிய முதலாவது விண்கலம் லூனா 1 சோவியத் ஒன்றியத்தால் விண்ணுக்கு அனுப்பப்பட்டது. 1963ஆம் ஆண்டில் வியட்நாம் போரில் வியட்காங் படைகள் தமது முதலாவது முக்கிய வெற்றியை பெற்றது. 1971ஆம் ஆண்டில் கிளாஸ்கோவில் காற்பந்தாட்ட அரங்கு ஒன்றில் இடம்பெற்ற விபத்தில் சிறுவர்கள் உள்பட 66 பேர் உயிரிழந்தனர். 1974ஆம் ஆண்டில் ஒபெக் தடையை அடுத்து பெட்ரோல் சேமிப்புக்காக வாகனங்களுக்கான 55 ஒரு மணிக்கு செல்ல வேண்டும் என்ற உச்ச வேகத்தை அமெரிக்க அரசு தலைவர் நிக்சன் அறிவித்தார்.
1975 ஆண்டில் பீகார் சமஸ்டிபூர் நகரில் இடம்பெற்ற குண்டு தாக்குதலில் ரயில்வே அமைச்சர் லலித் நாராயண் மிஸ்ரா படுகாயமடைந்து பின்னர் இறந்து போனார். 1976 ஆண்டில் தெற்கு வடகடல் கரைகளில் பலத்த காற்று வீசியதில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் 82 பேர் உயிரிழந்தனர். 1978 ஆண்டில் பாகிஸ்தான் முல்தான் நகரில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்கள் மீது பாதுகாப்பு படையினர் சுட்டதில் 200க்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டனர். 1982 ஆண்டில் சோமாலிய அரசுக்கு எதிரான தமது முதலாவது இராணுவ நடவடிக்கையை சோமாலிய தேசிய இயக்கம் தொடங்கியது. சோமாலியாவின் வடபகுதியில் அரசியல் கைதிகளை விடுவித்தனர். 1992 ஆண்டில் ஜார்ஜியாவில் இடம்பெற்ற இராணுவ புரட்சியை அடுத்து அரசு தலைவர் சிவியா கம்சக் குர்தியா பதவியிலிருந்து அகற்றப்பட்டதாக இராணுவம் அறிவித்தது. 1993 ஆண்டில் யாழ்ப்பாண கடல் கிளாலி நீரேரியில் 100 பயணிகள் இலங்கை படையினரால் படுகொலை செய்யப்பட்டனர். 1999 ஆண்டில் அமெரிக்காவின் விஸ்கன்சன் மாநிலத்தில் வீசிய பலத்த பனிப்புயலில் சிக்கி 68 பேர் உயிரிழந்தனர். 2004 ஆண்டில் ஸ்டார்டஸ்ட் விண்கலம் வைல்டு 2 என்ற வால்வெளியை வெற்றிகரமாக தாண்டியது. 2006 ஆண்டில் இலங்கையின் கிழக்கே திரிகோணமலை நிலாவெளி கடற்கரையில் 5 தமிழ் மாணவர்கள் இராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்டனர். 2006 மன்னாரில் இலுப்பை கடவியில் இடம்பெற்ற இலங்கை படையினரின் வான் தாக்குதலில் 8 சிறுவர்கள் உட்பட 15 பொதுமக்கள் கொல்லப்பட்டனர். 40 பேர் காயமடைந்தனர். 2008 ஆண்டு விடுதலை புலிகளுக்கும் இலங்கை அரசுக்கும் இடையே 2002 கைச்சாத்திடப்பட்ட போர் நிறுத்த உடன்படிக்கையில் இருந்து வெளியேறுவதாக இலங்கை அரசு அறிவித்தது. மேலும் ஜனவரி 2 நாளானது எயிட்டி நாட்டில் மூதாதையர் நாள் எனவும் கியூபா நாட்டில் படைத்துறையினரின் வெற்றி நாள் எனவும் கொண்டாடப்படுவதும் சிறப்பாகும். நன்று நண்பர்களே, மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.